கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொறுமையை குறித்து பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பல நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருந்தார். 86வது சங்கீதத்தை பார்க்கின்ற வேளையில் அவர் 14-15 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய வாயினுடைய அறிக்கை எப்படியா இருக்குதுன்னு சொன்னார். என்னை தாக்க வருகிறார்கள், அகங்காரிகள் இருக்கிறாங்க, என்னை அழிக்க பார்க்கிறார்கள், ஆனாலும் ஆண்டவரே, நீர் எனக்கு எப்படியா இருக்கிறீர்? மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். இந்த 5 காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறதான வார்த்தை நீடிய பொறுமை. நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்ம எந்த சூழ்நிலையில் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு இருந்ததான அனுபவங்கள் ஒருவேளை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். தாவீது ஒரு ராஜா, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை பார்க்கும்பொழுது அவரை சுற்றிலும் சத்துருக்கள் எப்பொழுதும் நெருக்கி கொண்டிருந்தார்கள். அவருடைய சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழும்பினான். அந்த இடத்துல சவுல் ராஜா அவனுக்கு விரோதமாக எழும்பினார், நெருக்கினார்கள். அப்படிப்பட்ட நேரையில் கூட அவருக்கு ஒரு உறுதியான ஒரு நல்ல ஒரு விசுவாசம் இருந்தது, வார்த்தையில் அறிக்கையில் இருந்தது. கர்த்தர், நீர் என்னை காத்துக்கொள்வீர், நீர் எப்படி இருப்பீர்னு சொன்னால் மன உருக்கம் இரக்கம் நீடிய பொறுமை பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட உங்களுக்கும் எனக்கும் தாவீதின் தேவன் நமக்கு போதுமான கிருபைகளையும் நீடிய பொறுமையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நீடிய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனியாக அதை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிப்போம். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, இந்த நீடிய பொறுமை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான ஒரு வெற்றியின் நாளாக நமக்கு அமையட்டும்.